அதாவது எந்த ஒரு ஆலயத்திற்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தாலும், நான் வந்து அந்த ஆலயத்திற்கு உண்டான இறைவனுக்கு உண்டான இத வந்து என்னுடைய பிரசனத்தில வந்து நான் வந்து போட்டு பார்க்குறது உண்டு. இந்த ஆலயத்தின் மூலம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாரி. அப்படிங்கும்போது காகபுஞ்சண்டருக்கும் இந்த ஆலயத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு பிரசனத்தில வந்தது. அப்ப இந்த ஆலயத்த பத்தி சொன்னவருக்கு, இங்க ஒரு கோயில் இருக்கு, சொர்ணபுரீஸ்வரர் இங்க வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க நிர்வாகிகிட்ட அவங்ககிட்ட நான் பேசும்போது, இங்கே காகபுஜண்டர் வந்து வழிபட்டிருக்காரு. காகபுஜண்டருக்கு இங்க அருகிலேயே அவருக்கு ஒரு ஜீவ சமாதியும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அகத்தியர் வழிபட்டிருக்காரு. திருமூலர் வழிபட்டிருக்காரு. திருமூலர் முதல்ல இங்கே வந்து தான் வந்து அவருடைய பாடல்களை இந்த நந்தியம் பெருமான்ட்ட தான் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் தான் போய் திருவாவடுதுறையில வந்து அவருடைய பாடல்கள் வந்து இதாச்சு. அப்புறம் ரோம மகரிஷியை வழிபட்டிருக்காரு. சித்தர்களில் 18 சித்தர்களுமே இன்றைக்கும் இங்கே வந்து செல்கின்றார்கள். அதுவும் இந்த பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்கள், விசேஷமான நாட்கள்லாம் சித்தர்கள் இங்கே கண்கூடாக நிறைய பேருக்கு தரிசனமும் கொடுத்துருக்காங்க. அதாவது சில விஷயங்கள் எனக்கு எப்படி கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னா, நம்ம சித்தர் வழித்தேடல் தான் மெயினாக நம்ம இது பண்ணுறது உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எல்லா இதுலேயுமே சித்தர்கள் ஜீவசமாதியை அடைஞ்சிருக்காங்க. அதை மாதிரி சித்தர்கள் வழிபட்ட ஆலயங்களில் இது மிக முக்கியமானது.